ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதுரை மகா சமையலில் முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் மதுரை மகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்து நீங்கள் பார்க்க முடியும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போது ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அந்த கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஆயில் விட்டுக்கோங்க. 2 அல்லது 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு 2ஐயும் சேர்த்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கடுகும் உளுந்தம்பருப்பும் நல்லா பொரியணும். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வர்ற ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே கடலைப்பருப்பு ஊற வச்சு அதை எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடலைப்பருப்பை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ கடலைப்பருப்பு வதங்கிட்டு இருக்க ஸ்டேஜில் 2 பச்சை மிளகாய், பெரிய சைஸ் பச்சை மிளகாவை கீரி எடுத்து வச்சுருக்கிறேன். அதோட ஒரு மீடியம் சைஸில் உள்ள பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம முட்டைக்கோஸுக்கு உப்பு போட்டுக்கணும். அதுக்கு தேவையான உப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வதங்கிட்டு இருக்கும்போதே இதில் முட்டைக்கோஸுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம முட்டைக்கோஸையும் ஆட் பண்ணிடலாம். முட்டைக்கோஸை பார்த்திங்கன்னா நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், சின்ன சின்ன பீஸாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஒரே நேரத்தில் தான் வேகும். எல்லாத்தையும் கட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ முட்டைக்கோஸ் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பீஸ் எல்லாம் கட் பண்ணது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டோம். இதை இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும். மூடி போட்டு மூடி வச்சுட்டு அடிக்கொருக்கா திறந்து பார்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. லைட்டாக ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி மூடி வச்சுக்கணும். அதையும் பார்த்துக்கோங்க. அடிக்கு ஒரு தடவை எடுத்து திறந்து பார்த்துக்கோங்க. திறந்து பார்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி தெளித்து விடுங்க. இப்போது இந்த மாதிரி வெந்துடணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது வெந்ததுக்கப்புறமா இதில் தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கணும். தேங்காய் பூ பார்த்திங்கன்னா நான் 1/2 மூடி தேங்காய் கிட்டே எடுத்துருந்தேன். அந்த தேங்காவை துருவி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ, டேஸ்ட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லாவே மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட ஜீரக பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை ஜீரகமாக வேணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிக்கலாம், பொரிய விட்டுக்கலாம். நம்ம தாளித்து விட்றோம் பார்த்திங்களா, அப்போவே போட்டுக்கலாம். நான் லாஸ்ட்டாக போடுவேன் ஜீரக பவுடர். அதையும் ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் மதுரை மகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏதாவது ரெசிபிஸ் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.